நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் வந்து இந்து குடும்பத்தில் பிரஜாதி மார்க்கத்திலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து ஈரோட்டில் இருக்கோம். இப்போ வந்து இங்கே தம்பியோட ஸ்டடீஸ்க்காக இங்கே வந்திருக்கேன். என்னுடைய சாட்சியை உங்கள்கிட்ட கொடுத்ததுக்காக நான் பாவர்ஸ்லமட்ட பர்மிஷன் கேட்டேன். நான் வந்து இந்து குடும்பத்தில் பிறந்தப்போ 96வது வருஷத்தில் அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், 50 தூக்க மாத்திரையே சாப்பிட்டுட்டேன். இனிமேல் 3 மாதம் இருந்து பார்த்தேன். என்னால் அப்பா விட்டுட்டு இருக்கவே முடியல. திடீர்னு சடனாக அப்பா மஞ்சக்காமலை வந்து இறந்ததுனால 97வது வருஷத்தில் நான் வந்து தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டேன். அப்பா அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாமே வந்து இவங்க பிழைக்க மாட்டாங்க, 50 மாத்திரை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு மாற்றி விட்டாங்க. ஜிஹெச்சுக்கு மாற்றினதுக்கப்புறம் நான் அங்கே போனதுக்கப்புறம் என்னோடய உயிர் வந்து கொஞ்சம் ஊசலாடிட்டு தான் இருந்துச்சு. டாக்டர்கிட்ட எல்லோரும் சொல்லிட்டாங்க, அம்மாட்ட இவங்க வந்து பிழைக்க மாட்டாங்க, நீங்கள் வேண்டுகிற கடவுளை வந்து கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் எனக்கு ஜீவன் கிடச்சிச்சு. அந்த சமயத்தில் ஆண்டவர் எனக்காக ஜெபிச்சு எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கணும், நீங்கள் வந்து உங்களுடைய உயிரை நீங்களாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் நான் ஆண்டவருக்கு என்ன அர்ப்பணித்து அந்த நாள்லேருந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இது நாள் வரைக்கும் நான் ஆண்டவரோடு கூட பிரயாணம் பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னா நாங்கள் எல்லோரும் நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே இல்லைனாலும் நம்மளால் எப்படி சர்வை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஏசப்பா இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோன்றதுக்கு நான் ஒரு பெரிய சாட்சி. எப்படின்னா இன்றைக்கி வந்து என்கிட்ட 100 பேர் வேலை செய்கிறாங்க. நான் ஒரு 100 பேருக்கு அதிபதியாக 5 கடைகள் வச்சு இன்றைக்கி ஈரோடு பட்டணத்தில் 2 கடை, கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு 3 கடை வச்சு நாங்கள் நடத்திட்டுருக்கோம். அப்படின்னா தேவனுடைய பலன் மட்டும்தான். நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து பலன் பெற்றுக்கொண்டு தேவனுக்காக ஓட கர்த்தர் என்னை இவ்வளவா ஆசீர்வதித்து இவ்வளவா பெருக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நான் இந்த ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்றதான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் பர்மிஷன் கேட்டிருக்கேன். எப்படின்னா ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நான் பஸ்ஸில் போகிறப்ப சுவிசேஷம் அதிகமாக ஜனங்களை மத்தியில் நான் சுவிசேஷம் சொல்லுவேன். வாலிப பிள்ளைகள் மத்தியில் வாலிப பிள்ளைகள் வந்து இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போனாலும் வாலிப பிள்ளைகளை பார்க்குறோம். ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கை பின்மாரியான வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். அப்போ வாலிப பிள்ளைகள் மத்தியில் அதிகமான அன்போடு கூட அந்த பிள்ளைங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்கிறப்ப பிள்ளைங்கள் வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கிறாங்க. அதே போல் பெண்கள் மத்தியில் அதிகமான சுவிசேஷம் சொல்லுவேன். எப்படின்னா பிள்ளைங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இயேசுன்ற ஒரு ஆழத்துவமான ஒரு கருத்தை நம்ம கொடுக்குறப்ப அந்த பிள்ளைகள் வந்து விடுதலையாக்கப்படுறத அவங்களே வந்து என்கிட்ட சாட்சி சொல்லுவாங்க. நிறைய பேர், ஒரு பொண்ணு வந்து காரைக்காலில் இருக்கா. அந்த பொண்ணு வந்து 5 வருஷம் அவள் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் டைவர்ஸ் ஆகிற சுச்சுவேஷன். 5 வருஷமாக தன் வீட்டுக்கார் வந்து அவள் கூட வாழலை. அப்போ நான் டைவர்ஸ் பண்ணிடலான்னு சொல்கிறப்ப என்கிட்ட அவங்க கேட்டா, அக்கா நான் அந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைப்பா, ஏசுன்ற ஒரு தெய்வத்தை நீ ஏற்றுக்கோ, கண்டிப்பாக ஏசப்பா வந்து உனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி அன்ன நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் பைபிள் கொடுத்து அவளுக்கு நான் ஃபோனில் அவளை நான் நேரில் பார்த்ததில்லை. அவளை ஃபோனில் தான் காண்டாக்ட் பண்ணுவேன். பைபிள் வந்து அவளுக்கு நான் கொரியர் அனுப்பிச்சி விட்ருந்தேன். பார்த்து இன்னைக்கு வரைக்கும் அவள் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க வீட்டுக்கார் வந்து எனக்கு டைவர்ஸே வேணான்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி நிறைய காரியங்களில் நான் அவங்களுக்காக நான் விதைச்சிருக்கேன். ஸோ நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரே ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஜீவன் கொடுத்த தேவனுக்கு நம்ம எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற நம்ம ஆழ்மன பதிவு இருந்துச்சுன்னா எப்படியும் கர்த்தர் நம்ம முன்னேற்றி கொண்டு வந்துடுவார் அப்படின்றத நம்ம மனசில் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா நம்ம வாழ்க்கையை வந்து ஜீவன் நமக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அந்த ஜீவனுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறவங்க அந்த ஆத்மா வந்து வீணாக போயிடக்கூடாது, அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு கூட நம்ம ஒவ்வொருவருக்கும் பாரத்தோடு நம்ம அந்த நம்மளுடைய சுவிசேஷன்றது என்னன்னா, தேவன் நமக்கு செஞ்ச ஒரே ஒரு நன்மையை மட்டும் அவங்கள்ட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கிறாங்க. அதை நான் இது நாள் வரைக்கும் வாழ்நாளில் பார்த்துருக்கேன். ஒரு 500-600 பேர்கிட்ட நான் சுவிசேஷ பாதையில் வழி நடத்திருக்கேன். சிஎஸ்ஐ ஸ்கூலில் வாலிப பிள்ளைகள் மத்தியில் இன்றைக்கி 150 பிள்ளைங்க ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி ஏசப்பாக்குள்ளே அன்பாக வளர்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க மத்தியில் நம்ம இயேசுவை வதைக்கணும். பெரிய பிள்ளைங்கள் வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஏசப்பாவுக்கு நான் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். அந்த பிள்ளைகள்லாம் இன்றைக்கி அவ்வளோ அருமையாக வளர்கிறாங்க. அப்போ நம்ம ஒன்று எல்லாருக்குள்ளேயும் நம்ம பார்க்குறது என்னென்னா,
நம்ம இன்றைக்கி உதவி செய்ய யாருமே இல்லையே, நமக்குன்னு ஒரு ஆதரவு கொடுக்க யாருமே இல்லையே அப்படின்ற ஏக்கத்தோடு நிறைய பேர் இன்றைக்கி கடந்து வராங்க. ஆனால் நம்ம ஏசப்பாவை அறிஞ்ச நம்ம வந்து என்னன்னா ஒன்னே ஒரு வார்த்தை, ஏசப்பா இருக்கிறாரு, கண்டிப்பாக நீங்கள் நம்புங்க, உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்ற ஒரு விதையை மட்டும் அவங்க மத்தியில் நம்ம போடணும். அப்படி போடுறதுக்காக தான் ஜீவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நமக்கு எனக்கு நான் அற்பமாக கிடந்தேன், நான் இன்றைக்கி அனாதையாக இருக்க மாதிரி இருந்தேன். அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, எங்கள் வீட்டுக்காருக்கும் அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. நாங்கள் வந்து இன்றைக்கி எப்படி ஜீவன் இவ்வளோ பெற்று இவ்வளோ நாங்கள் உன்னதமான ஒரு இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னா ஏசப்பாவுடைய கிருபை மாத்திரம்தான், ஏசப்பாவுடைய பலன். ஏசப்பாக்காக எதையாவது நான் ஊழியத்தை செய்துக்கிட்டே இருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தி எங்கள் மென்மேலும் இன்றைக்கி நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்காரு. 3 கார் வாங்கி கொடுத்துருக்காரு, சொந்த வீடு எல்லாமே கொடுத்துருக்குறாரு. ஏசப்பாவை நம்ம நம்பி ஊழியம் செய்ய கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு வருவோன்றது மட்டும் நமக்கு நிச்சயம். அது நான் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் என்னை வச்சுருக்கிறாரு. சுவிசேஷம் நம்ம பரலோக ராஜ்யத்துக்காக நம்ம ஊழியம் செய்கிறப்ப, அதாவது பொருளாதாரத்தில் நம்ம பொருளாதாரத்துலேயும் நம்மளால் முடிஞ்ச செய்யணும், ஃபிசிக்கலாக நம்ம செய்யணும். கவர்மெண்ட்டில் வந்து நம்ம வேலை செய்கிறவங்க எப்படி கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஒரு காரியங்களை செஞ்சு கடைசியில் நம்ம வந்து வீட்டுக்கு வரப்போ நம்ம சந்தோஷமாக எப்படி இருப்போமோ அதே போல் பரலோக கவர்மெண்ட்டுக்காக நம்ம உழைக்கிறப்ப அந்த கவர்மெண்ட் நம்மளை விடவே விடாது. கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய உன்னதத்தில் வச்சுருக்குன்றது நான் ஒரு பெரிய சாட்சி. இன்றைக்கி எனக்கு பாப்பா வந்து 3rd இயர் சைக்காலஜி படிக்கிறா, பாப்பாவும் நல்லா படிக்கிறா. தம்பி கிரிக்கெட்டில் இதில் வந்து கோச்சிங்கில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கான். அதனால் பிள்ளைங்களை பற்றின ஒரு நல்ல ஒரு கர்த்தர் வந்து நம்ம பிள்ளைகளையும் பெருமைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. என் குடும்பத்தில் 7 பேர், மாமனார் மாமியார் எல்லாமே அவங்கெல்லாம் 7 பேர், அவங்களுக்குள்ளேயும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. எல்லோரும் நாங்கள் ஒருமனப்பட்டு ஒரே குடும்பமாக ஒரு சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா தேவனுடைய அன்பு மட்டும்தான். நம்ம குடும்பத்தில் பெண்களாகிய நம்ம வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சகிப்புத்தன்மையோட கணவரை நேசித்து கணவருடைய குடும்பத்தில் நம்ம சமாதானத்தோட சகிப்புத்தன்மையோடு இருக்க கர்த்தர் என்னுடைய குடும்பத்தில் எங்கள் வீட்டுக்கார் வந்து ரட்சிக்கப்பட்டது தான், இன்ன வரைக்கும் எனக்கு ரட்சிக்கப்படல. ஆனால் நான் செய்கிற ஊழியங்களுக்கு எனக்கு எந்த தடையும் சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா நான் குடும்பத்தில் சகிப்புத்தன்மையோடு ஓட குடும்பத்திலேயே எல்லாரையும் அரவணைச்சு ஓட கர்த்தர் இன்னைக்கு வந்து குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நாங்கள் எல்லாருமே 7 பேர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க நான் ஊழியம் செய்கிறதுக்கு. கர்த்தரை துதிக்கிறேன். எனக்கு சின்ன 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால சாட்சியை நான் முடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.